உலகின் மர்மமான பகுதிகளில் பெயர் போன ஒன்று பெர்முடா ட்ரையாங்கிள். இதன் அருகில் செல்லும் விமானங்கள், கப்பல்கள், படகுகள் போன்றவை மாயமாகி விடுகின்றன. அவைகள் எங்கு செல்கின்றன என யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் இது மட்டுமே பூமியில் மர்மமான பகுதியல்ல. இதேபோல இன்னும் பல மர்ம நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய பகுதிகளும் பூமியில் உள்ளன. அவற்றில் சிலவற்றை இந்த காணொளியில் பார்க்கலாம். சான் லூயிஸ் வேலி, கொலராடோ. சான் லூயிஸின் ஒரு பகுதியில் விவசாயி ஒருவர் காலையில் எழுந்து பார்த்தபோது அவர் வளர்த்த ஆடுகள், மாடுகள் அனைத்தும் இறந்து கிடந்துள்ளன. அதிர்ந்து போன விவசாயி அதன் அருகில் சென்று பார்த்தபோது மேலும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அது என்னவென்றால், இறந்து கிடக்கும் ஆடு மாடுகளின் உடலில் உள்ளுறுப்புகள் எதுவும் இல்லை. வெறும் எலும்பு, தோல் மற்றும் தசை ஆகியவையே இருந்துள்ளன. இதனை பற்றி இவர் அருகே உள்ள மற்ற விவசாயிகளிடம் கேட்டபோது பெரும்பாலானோர் இரவில் ஏதோ விசித்திரமான சப்தம் கேட்டதாக கூறியுள்ளார்கள். மேலும் ஒரு விவசாயி தொடர்ந்து 24 மணி நேரம் தூங்கிக் கொண்டு இருந்துள்ளார். அதே நாள் அதே இடத்தில் வித்தியாசமான ஏதோ ஒரு கதிரியக்கம் வெளிப்பட்டதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்த செய்தியும் வெளிவந்துள்ளன. இந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த பகுதியில் எந்தவிதமான பயிர்களும் வளரவில்லை. இதனால் மண்ணை ஆராய்ந்தபோது அதில் எந்தவிதமான ஊட்டச்சத்துக்களும் இல்லாமல் போனது தெரிய வந்துள்ளது. இவை அனைத்திற்கும் ஏலியன்கள் தான் காரணம் என அப்பகுதி மக்கள் கூறினாலும் அந்த இரவில் என்ன நடந்தது, அதற்கு யார் காரணம் என்ற கேள்விக்கான பதில் மர்மமாகவே உள்ளது. தி டயட்லோவ் பாஸ். 1959 ரஷ்யாவின் ஒரே கல்லூரியைச் சேர்ந்த சில நண்பர்கள் தங்கள் கல்லூரி நாட்கள் முடிந்த பிறகு ஒன்றாக சுற்றுலா செல்லலாம் என முடிவு செய்து அங்குள்ள டெத் மவுண்டைன் என்ற மலைக்கு 10 நாள் ட்ரெக்கிங் மற்றும் கேம்பிங் சென்றுள்ளார்கள். அதன்படி பிப்ரவரி 2ஆம் தேதி சென்ற இவர்கள் பிப்ரவரி 12 திரும்பி வந்திருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் திரும்பி வராததால் குடும்பத்தாரும் நண்பர்களும் தேடி அலைந்துள்ளார்கள். காணாமல் போனவர்கள் ஒரு வாரத்திற்கு பிறகும் கிடைக்காததால் காவல்துறையினர் இதற்கென ஒரு தேடுதல் குழுவை அமைத்துள்ளார்கள். தேடுதல் குழுவினர் 6 நாட்கள் தேடி அலைந்த பிறகு தொலைந்து போனவர்கள் தங்கியிருந்த இடத்தை கண்டுபிடித்தார்கள். அங்கு அவர்களுடைய டென்ட் கிழிந்த நிலையில் இருந்துள்ளது. அவற்றின் அருகாமையில் இருந்த கால் தடங்களை தொடர்ந்து போனபோது சுமார் 1 மைல் தொலைவில் நெருப்பு வைத்ததற்கான சாம்பலும் அதன் அருகே இறந்த நிலையில் 2 உடல்களும் கிடைத்துள்ளன. மேலும் அவற்றின் அருகில் 3 வெவ்வேறு காலடி தடங்கள் இருந்துள்ளன. அவற்றை தொடர்ந்து சென்றபோது மேலும் 3 இறந்த உடல்கள் கிடைத்துள்ளன. மற்ற 5 நபர்களின் உடல்கள் 6 மாதங்களுக்கு பிறகே கிடைத்துள்ளன. இந்த 5 உடல்களும் பனியில் மிக ஆழமாக புதைந்திருந்துள்ளன. ஆனால் அங்கு பனிச்சரிவு அல்லது மற்ற மனிதர்கள் நடமாட்டம் போன்றவை நடந்ததற்கான அறிகுறிகள் தென்படவில்லை. மேலும் இறந்த உடல்கள் அனைத்திலும் பல எலும்புகள் உடைந்தும் முடியின் நிறம் மாறியும் உடலில் ஆங்காங்கே ஆரஞ்சு மற்றும் பிரவுன் நிறத்தில் புள்ளிகளும் இருந்துள்ளன. அதோடு ஒரு உடலில் மட்டும் 2 கண்களில் ஒரு கண் இல்லாமல் இருந்துள்ளது. இந்த நிகழ்விற்கான காரணம் சுமார் 60 வருடங்களாக மர்மமாகவே உள்ளது. இந்த மலைக்கு அருகில் உள்ள மக்கள் மனிதர்களின் அறிவிற்கு எட்டாத ஏதோ ஒரு சக்தி இந்த மலையில் உள்ளதாக கூறுகிறார்கள். தி சவுத் அட்லாண்டிக் அனோமலி. தென் அமெரிக்கா மற்றும் தென்னாப்பிரிக்காவிற்கு இடையே உள்ள பகுதிகளில் காஸ்மிக் கதிர்களின் தாக்கம் அதிகமாக இருக்கும். இந்த பகுதியில் பூமியிலிருந்து வெளிப்படக்கூடிய காந்த சக்தியும் சூரியனிலிருந்து வரும் காஸ்மிக் கதிர்களும் சந்தித்துக் கொள்வதால் அங்கு ஒரு வித்தியாசமான கதிரியக்க நிகழ்வு ஏற்படுகிறது. இந்த நிகழ்வு நடக்கக்கூடிய இடத்தை வேன் ஆலன் ரேடியேஷன் லைன் என கூறுகிறார்கள். வேன் ஆலன் நிகழ்வானது பூமியிலிருந்து சுமார் 200 கிலோமீட்டர் உயரத்தில் நடைபெறுகிறது. இந்த நிகழ்வு நடக்கும் பகுதிகளில் எந்த இடம் பூமிக்கு மிக அருகில் உள்ளதோ அந்த இடத்தைத்தான் சவுத் அட்லாண்டிக் அனோமலி என கூறுகிறார்கள். இந்த நிகழ்வு பல தொழில்நுட்ப தடங்கல்களை ஏற்படுத்துகிறது. அதனால் அந்த பகுதி வழியாக சென்ற பல கப்பல்கள் மற்றும் விமானங்கள் வழி தவறி தொலைந்து போயுள்ளன. இப்படி தொலைந்து போன கப்பல் மற்றும் விமானங்களை தேடாமலேயே விட்டுவிடுகிறார்கள். ஏனென்றால் அவற்றை தேடி போனால் அவையும் தொலைந்து போய்விடும். கடைசியாக 2009ஆம் ஆண்டு ஏர் பிரான்ஸ் ஃபிளைட் 447 என்ற விமானம் தொலைந்து போயுள்ளது. விண்வெளியில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்பேஸ் ஸ்டேஷனை கூட சவுத் அட்லாண்டிக் அனோமலி பகுதியிற்கு நேராக கொண்டு வரமாட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரேசிலின் பெரும்பாலான பகுதிகளில் சவுத் அட்லாண்டிக் அனோமலியின் தாக்கம் இருப்பதால் அதற்கு நேராக எந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனையும் அவர்கள் செய்வது கிடையாது. அதனாலேயே பெர்முடா ட்ரையாங்கிள் போல இந்த இடம் புகழ் பெறாமல் உள்ளது. பாயிண்ட் பிளசன்ட், வெஸ்ட் விர்ஜீனியா. தி மோத்மேன் ப்ரொபீசியஸ் என்ற திரைப்படம் உருவாக காரணமாக இருந்த நிகழ்வுதான் இது. பாயிண்ட் பிளசன்ட் என்ற நகரில் 1966 முதல் 1967 வரை நடந்த சம்பவங்கள் தான் இவை. இந்த நகரைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மக்கள் சிறகுகளுடன் கூடிய 7 அடி உயரமுடைய விசித்திரமான உயிரினத்தை பார்த்ததாக கூறியுள்ளார்கள். சில நாட்களில் இந்த விசித்திர உயிரினத்தை தி மோத்மேன் என பெயரிட்டு குறிப்பிட ஆரம்பித்துள்ளார்கள். இது இரவு நேரங்களில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களிலும் காடுகளிலும் சுற்றித் திரிந்ததாக மக்கள் கூறியுள்ளார்கள். இந்த உருவத்தை கடைசியாக 15 டிசம்பர் 1967ஆம் ஆண்டு சிலர் பார்த்துள்ளார்கள்.
அப்போது அது அங்கிருந்த சில்வர் பிரிட்ஜ் என்ற பாலத்திலிருந்து நீரில் தற்கொலை செய்து கொள்வது போல குதித்ததாக பார்த்தவர்கள் கூறியுள்ளார்கள். இதில் அதிர்ச்சி என்னவென்றால் உருவம் நீரில் குதித்து சில நிமிடங்களில் பாலம் முழுவதும் இடிந்து விழுந்துவிட்டது. இதில் சுமார் 48 நபர்கள் மரணமடைந்தார்கள். எவ்வளவோ ஆய்வுகள் மேற்கொண்டும் அந்த மர்ம உருவம் பற்றியும் பாலம் திடீரென இடிந்ததற்கான காரணத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இது போன்ற சுவாரஸ்யமான காணொளிகளுக்கு ஹைபிரிட் அனலைசர் தமிழ் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள். இதற்கு முன்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.